அதாவது வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, பிறர் பிறர் வயிறறிய சிரிப்பவர்கள் மிரு ஜாதின்னு தலைவர் பாட்டில் அப்பயே அந்த சிரிப்பை பற்றின சொல்லியாச்சு. சிலரோட சிரிப்பு மற்றவனை வயிறை எரிய வைக்கும், சிலருடைய சிரிப்பு எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்தும். இதில் வித்தியாசம் இருக்குது. இப்போ அப்போ ஒரு ஆசிரியராக இருக்கிறாரு, தன்னுடைய ஏன்னா நிறைய எடுக்கோள் எடுக்க வேண்டியிருக்கு. ஒரு ஆசிரியர் சொல்லி கொடுக்குறாரு. அப்போ அவங்க அந்த கிளாஸில் நிறைய பேர் பாஸ் பண்ணிட்டாங்க, நிறைய மார்க் வாங்கி போயிட்டாங்கன்னாக்கா சந்தோஷப்படுறவன் நல்ல மனநிலை உடையவன். சரி, ரைட்டு, சந்தோஷப்படுறான். ஆனால் தான் சொல்லி கொடுத்த பசங்க நிறைய பேர் ஃபெயிலே ஆகிட்டாங்க, அதை மனசில் வச்சுட்டு சிரிக்கிற வாத்தியாரெலாம் இருக்கிறான். அப்போ அவரை நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? அப்போ அவருக்கு மனநிலை ஸ்டேபிள். அவர் அவராக நினச்சிக்கோ, நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கேன், நான் ரொம்ப கண்டிப்பான ஆசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு கண்டிப்பாக இருக்கணும்? கண்டிப்பாக இருக்க வேண்டியது தான். உனக்கு அந்த மாணவர்களுடைய வளர்ச்சி சரியாக இல்லைனாக்கா உனக்கு அங்கே வேலையே இல்லை. மாணவர்கள் வகுப்பில் இல்லைனாக்கா இல்லை. அந்த மாணவர்களை போய் எப்படி நீங்கள் அந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறது, அவங்கள குறைவான மதிப்பெண்கள் போடுறது, இந்த மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும்? அப்போ உங்களுக்கு ஏதோ பாதிப்பு இருக்குன்னு தானே அர்த்தம்.